ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு காளான் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு வாணலி அடுப்பில் வச்சு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து வணக்கிக்கிறேன். நல்லா வணங்கினதுக்கப்புறமா 2 நார்மல் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி வணங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வந்து வணக்கிக்கிறேன். நல்லா வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் அரைச்சி வச்ச மட்டன் மசாலா தூள் தாங்க நான் சேர்த்துக்கிறேன். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வந்து அதை வணக்கிக்கிறேன். நல்லா வணங்கினதுக்கப்புறமா நான் வேக வச்சு ஆல்ரெடி சுடுதண்ணியில் வந்து காளானை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த காளானை வந்து எடுத்து சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன். நல்லா வந்து ஒன்றோட ஒன்று கலந்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் தேங்காய், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக வந்து பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸியில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேங்க. அதையும் வந்து சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் பார்த்து ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா தட்டு போட்டு மூடிடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சூப்பராக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கெட்டி பதத்துக்கு வந்துடும். அவ்வளோதாங்க, சிம்பிளாக வந்து சூப்பரான ஒரு காளான் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சுதா சசி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம். டாடா, பாய்.